ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கே சுற்ற போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, குருவித்துறை போகிற வழியில் சோழவந்தானுக்கு முன்னாடியே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகம்மன் கோவில். அந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா நாகதீர்த்தம். அந்த நாகதீர்த்தம்ன்ற ஊரில் தான் இந்த நாகம்மன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இது இடம் வந்து சூப்பர் பிளேஸாக இருக்குங்க. சரி, கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் போய் பார்த்தோம். சூப்பரான ஒரு கோவில். அந்த சுற்றி இருக்க கிளைமேட்டு, அந்த நேச்சர் வந்து செம்மையாக இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே இருக்க மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரமாக, பழங்காலத்து மரமாக இருக்குங்க. பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி மரமெல்லாம் இருக்குது. கீழமாத்தூர் அதை தாண்டின உடனே மேலமாத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடியேவும் லெஃப்ட் சைடு வந்து நாகதீர்த்தம்னு ஒரு போர்டு போட்டு உள்ள ரோடு கட்டாகுங்க. அங்கே நாகதீர்த்தம் செல்லும் பாதைன்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா சிங்கிள் ரோடு தான். ரோடு வந்து சூப்பராக இருக்குது. வண்டிலையும் போகலாம், கார்லேயும் போகலாம், வேன்லேயும் போகலாம். இந்த பக்கம் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பச்சை பசேல்னு தோட்டம், அப்புறம் தென்னந்தோப்பு, அந்த வயக்காடு எல்லாமே செம்மையான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அந்த சுற்றுச்சூழலை. இங்கிட்ட வந்து ஏதோ காம்படிஷன் நடக்கிறனால வேன் அதிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஓகே, நாகதீர்த்தம் ஊருக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு சின்ன கேட்டு இருக்கும், அங்கே அடைச்சிருவாங்க. ஏன்னா வண்டி உள்ளே போகாது. முன்னாடியே இந்த நாகம்மன் சிலையை வந்து சின்னதாக வச்சு விளக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு இடம், மேடை வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நடந்து போனோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிடலாம். பாதையெல்லாம் பயங்கர மோசமாக இருக்குங்க, கல் முள்ளுமாக இருக்குது. சரி விடுங்க, கல் முள்ளும் காலுக்கு மத்தின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே நடந்து போயாச்சு. கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு பாதை. ஓகே, நாகதீர்த்தம் அதாவது நாகம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த நாகம்மனுடைய சன்னதி ஏத்தாப்பில் இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா நாகராஜா சன்னதி எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா வானரம் அதாவது குரங்கு வந்து நிறையா இருக்குங்க. நீங்கள் எதாவது சாப்பிட கொண்டு போனீங்கன்னா அதுக்கு 2 ஏதாச்சும் கொடுங்க, பாவம், இல்லைன்னா பிடிங்கிட்டு போயிடும். நான் சொன்ன மாதிரி மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பெரிய பெரிய மரமாக இருக்குது. பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குங்க சுற்றி. இங்கே வந்து வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணலை, ஆனால் நான் முன்னாடியே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு இதை போட்டு காமிக்கிறேன். இங்கேயுமே அந்த எப்படி புல்லூத்து சொன்னேன் இல்லையா, புல்லூத்து மாதிரி இந்த இடத்துல ஒரு தண்ணி விழுது பாருங்கள். லிங்கத்துலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுவுமே மலையிலேருந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஒரு ஊற்று மாதிரி உள்ளேருந்து வருதுங்க. வந்ததுக்கு வந்து நல்லபடியாக நாகம்மனை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.